எமக்காக மறுத்து போன எம்மறவர்களை நினைவில் கொண்டு என் தாய் தமிழை வணங்கி நீண்ட நாட்களுக்கு பின் தேசத்தின் குரல் வாயிலாக உங்களோடு இணைந்திருக்கின்றோம். எங்களுடைய சமூக மட்டத்திலே இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த தமிழ் பிரதேசத்திலே அண்மை காலமாக பகிரப்பட்டு வருகின்ற சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்யப்பட்டு வருகின்ற ஒரு பெரும்பாலான தகவலாக காணப்படுகின்றது சாவகச்சேரி வைத்தியசாலை. இந்த சாவகச்சேரி வைத்தியசாலையில் ஏற்பட்டுள்ள மோசடிகள் ஊழல்களை சமூக மட்டத்திலே வெளிப்படுத்திய வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவை அவருக்கின் உயர் அதிகாரிகள் உயர் வைத்தியர்கள் அச்சுறுத்தும் வகையில் பல்வேறுபட்ட செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த வைத்தியத்துறை என்பது சமூக மட்டத்திலே மக்களுக்கு ஒரு கடவுளுக்கு நிகராக எங்களுடைய மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கடவுளுக்கு நிகரான இந்த துறையிலே ஊழல்கள் மோசடிகள் நடைபெறுகின்றது என்றால் எங்களுடைய சமூகம் எங்களுடைய தமிழ் மக்கள் உறவுகள் எப்படி இந்த நாட்டிலே சுயட்சமான முறையிலே வாழ முடியும் என்பது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக காணப்படுகின்றது. கடந்த காலத்திலே இந்த கொரோனா தொற்று அதிகரித்துள்ள நாட்களிலே இந்த வைத்தியர்களின் பங்களிப்பு என்பது அளப்பெரிய சேவையாக இருந்தபோது இந்த வைத்தியர்களை எங்களுடைய மக்கள் கடவுளாக போற்றி கடவுளாக வணங்கினார்கள். அதே வைத்தியர்கள் இன்று மக்களின் பணங்களில் சூறையாடுவதற்காக இருக்கின்றார்கள். மக்களுடைய உயிர்களில் விளையாடுகின்றார்கள். இந்த அரச மருந்துகளை தங்களுடைய தனியார் வைத்தியசாலையின் மூலம் பணம் மூலம் விற்று தங்களுடைய லாபத்தை ஈட்டுகின்றார்கள் என்று நினைக்கும் பொழுது உண்மையிலே மன வருத்தத்தை தருகின்றது. இதற்கு எதிராக குரல் கொடுத்த வைத்தியருக்கு எதிராக உயர்மட்ட வைத்தியர்கள் பயங்கரமான விதத்திலே அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் விடும் வண்ணம் அவருடைய பதவி அவருடைய வேலைக்கு இடையூறு வகிக்கும் வண்ணம் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பது மிக மிக மன வருத்தத்தை தருகின்றது. இந்த வைத்தியருக்கு ஆதரவாகவும் இந்த வைத்தியசாலை நடைபெற்ற ஊழல் காரணமாக இருக்கின்ற வைத்தியர்களுக்கு எதிராகவும் நாளைய தினம் தென்மராட்சி மக்களாக அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தென்மராட்சி மக்கள் என்ற கட்டமைப்பை தவிர்த்து அனைத்து தமிழ் மக்களும் இதில் இணைந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய தமிழ் பிரதேசத்தில் இவ்வாறான ஒரு ஊழல் மோசடி திட்ட தெளிவாக தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். இதற்கு எதிராக அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் சிறிய பிரச்சனைக்கு நாங்கள் குரல் கொடுக்க தவறுனோமானால் பெரிய அளவில் இந்த பிரச்சனை பாரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. வைத்தியர்கள் ஒரு சமூகத்திலே இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் அரச நிதியை பெற்று அரசு வைத்தியசாலையிலே வேலை செய்கின்றார்கள் என்றால் ஒரு வைத்தியருக்கு 2-3 இடங்களில் தனியார் வைத்தியசாலைகள் காணப்படுகின்றது. இது எங்களுடைய தமிழ் பிரதேசத்தில் பரவலாக காணப்படுகின்றது. இந்த வைத்தியசாலையிலே இவ்வாறான மருந்துகளை அதாவது அரச வைத்தியசாலையில் காணப்படுகின்ற மருந்துகளை எடுத்து தங்களுடைய தனியார் வைத்தியசாலையிலே பணம் மூலம் அதை விற்று தாங்கள் லாபத்தை ஈட்டுகிறார்களே ஒழிய இந்த மக்களுக்கான சேவையை அவர்கள் திடம்பர செய்ய தவறுகிறார்கள். இதனால் இதற்கு எதிராக அனைவரும் ஒன்று திரண்டு இந்த மக்களுக்கு இந்த வைத்தியசாலைக்கு ஒரு நல்லதொரு தீர்வை பெற்றுக் கொடுக்கும் முகமாகவும் இந்த வைத்தியசாலை மீண்டும் பழையபடி இயங்குவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வகுக்கும் வண்ணமாகவும் இந்த மோசடிகளை சமூகத்திற்கு திட்ட தெளிவாக எடுத்தியம்பிய வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக அனைவரும் ஒன்று திரணுமாகவும் நாங்கள் உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற கருத்துக்கிணங்க அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு இந்த வைத்தியசாலை ஊழல் மோசடிகளுக்கு காரணமாயிருக்கின்ற உயர்மட்ட வைத்தியர்கள் மற்றும் ஏனைய அமைப்புகளுக்கு எதிராக நாங்கள் அனைவரும் குரல் கொடுக்க பின்வாங்காமல் அனைவரும் நாளைய நாள் நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திலே அனைவரும் ஒன்று திரண்டு ஒரே குரலாக இந்த வைத்தியசாலையில் பழைய முறைப்படி இந்த வைத்தியசாலை நல்லதாக மக்களின் சேவைக்காக மக்களின் வாழ்க்கை முறைக்காக இந்த வைத்தியசாலை இயங்க அனைவரும் ஒன்று திரண்டு இந்த வைத்தியருக்கு ஆதரவாகவும் இந்த ஊழலில் ஈடுபட்ட வைத்தியர்களுக்கு எதிராகவும் குரல் கொடுக்க அனைவரும் இணைந்திருங்கள். தொடர்ந்து சந்திப்போம். இன்னுமொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். வாழ்க தமிழ், வளர்க நம் தேசம். ஓங்கு புகழ். நன்றி, வணக்கம்.